ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில கொஷின்ஸை ஒரு சில கன்வர்ஷனை இதில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அனிலினிலிருந்து எப்படி நம்ம இந்த ப்ரோமினேஷன், ஹாலஜனேஷன், சல்ஃபோனேஷன், ஃபெடில் கிராப்ஸ், அல்கைலேஷன் அண்டு அசைலேஷன் இந்த மாதிரி வரக்கூடிய டாப்பிக்லேருந்து ஓவராலாக அதனுடைய கன்வர்ஷன் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அமினோ பென்சீன் ஆர் அனிலின். NH2, it is called the aniline or amino benzene. இந்த aniline or amino benzene இருந்து first conversion இதுதான் நமக்கு ஆப்ஷன் நம்பர் A, B, C அந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கூடியது புரோமின் வித் வாட்டர். புரோமின் வித் வாட்டர் அப்படிங்கிறது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் ஆர் போலார் சால்வெண்ட். சரிங்களா, ஜென்ரலாக சொல்லும்போது போலார் சால்வெண்ட் ஆர் யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ இந்த NH2 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். NH2 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படி இருந்தால் வரக்கூடிய அந்த ஹாலஜன், அதாவது அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன், ஆர்த்தோ அண்ட் பேரா. பட் இந்த போலார் சால்வெண்ட்டுடைய நேச்சர் என்னென்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் புரோமினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சர் உண்டு இதில் இந்த புரோமின். அப்போ இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் NH2 அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல், இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் எந்தெந்த பொசிஷனுக்கு வரலாம், ஒன்று ஆர்த்தோ, அனதர் ஒன் இஸ் பேரா. அப்போ ஆர்த்தோ பேரானு ஏதாவது ஒன்று மேஜராக இருக்கும். பட் புரோமின் வித் போலார் சால்வெண்ட் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆல் ஆர்த்தோ அண்டு பேரா, ஆல் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆக்குப்பை பண்ணும். இதுதான் இந்த வாட்டருடைய ரோல். அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவில் நமக்கு இதுதான் ஏ, ப்ராடக்ட் ஏ. இந்த அனிலினில் வரக்கூடிய புரோமின் இது NH2, இதனுடைய ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு புரோமின், அடுத்தது அதனுடைய பேரா பொசிஷனில் ஒரு புரோமின், ஃபர்தராக ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு புரோமின். நமக்கு என்னது 1 2 3 4 5 6 2 3 4 5 அண்டு 6 நமக்கு கிடைக்கக்கூடியது 2 4 6 ட்ரை புரோமோ அனிலின். 2 4 6 ட்ரை புரோமோ அனிலின் நமக்கு கிடைக்கும். இது ப்ராடக்ட் ஏ. இந்த 2 4 6 ட்ரைப்ரோமோ அனிலினில் இருந்து ஃபர்தராக NaNO2 வித் HCl, NaNO2 வித் HCl. இந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் டயசோடைசேஷன் ரியாக்ஷன், டயசோடைசேஷன் ரியாக்ஷன் இல்லைன்னா டயசோடைசேஷன் ப்ராசஸ். இந்த டயசோடைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH2, இதுக்கான மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். NH2 they can converted into டைசோனியம் குளோரைடு, N2Cl நமக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டயசோடைசேஷன் ப்ராசஸ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஃபர்தராக கிடைக்கக்கூடியது the NH2 converted into N2Cl. இட் இஸ் கால்ட் த பென்சின் டைசோனியம் குளோரைடு. ஆல்ரெடி இங்கே 3 புரோமின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, 2 4 6 ட்ரைப்ரோமோ பென்சின் டைசோனியம் குளோரைடு, அதாவது ஒரு நமக்கு பென்சீனியம் டைசோனியம் குளோரைடு மாதிரி கூடிய ஒரு சால்ட் நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு H3PO2 ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட். சரிங்களா, H3PO2 போடும்போது இந்த H3PO2 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். H3PO2 சிம்பிளாக ஒரு பென்சின். இந்த பென்சினில் நமக்கு ஒரு நார்மலாக குளோரோ பென்சின் இல்லைனா இந்த மாதிரி N2Cl பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து இந்த H3PO2 நம்ம ஆட் பண்ணோம்னா இதிலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H3PO2 பென்சினில் N2 தனியாக வெளியே போயிடும். இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய H+, இந்த ஆசிட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl வெளியே போய்ட்டு நமக்கு நார்மலாக பென்சின் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது ஒரு இண்டிவிஜுவல் ரியாக்ஷன், பென்சின் டைசோனியம் குளோரைடுடைய ஒரு இண்டிவிஜுவல் ரியாக்ஷன் அந்த கேட்டகரியில். ஸோ இந்த N2Cl ரிமூவ் ஆகிட்டு நமக்கு நார்மலாக என்ன கிடைக்குன்னா 2 4 6 ட்ரைப்ரோமோ பென்சின் கிடைக்கும். இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br 1. இப்போ ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்பரிங் கொடுக்கலாம் 1 2 3 4 5. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 1 3 5 ட்ரைப்ரோமோ பென்சின் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இது B ப்ராடக்ட், இதை ப்ராடக்ட் C. இந்த மாதிரியான கொஷின்ஸை நமக்கு கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ABC என்ன பென்சின் டைசோனியம் குளோரைடு கொடுத்துட்டு இப்போ ஏதாவது அனிலின் கொடுத்துட்டு நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலினில் NH2, இந்த அனிலினில்
ஃபஸ்ட்டு நமக்கு Br2 வித் வாட்டர். இந்த ஏ அப்படிங்கிறது என்ன, இந்த ஏவிலிருந்து டைசோடைசேஷன் NaNO2 வித் HCl. ஆப்ஷன் பி என்ன, இந்த பியிலிருந்து H3 ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 நமக்கு ஆப்ஷன் சி என்ன. ABC வாட், இதான் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான மெக்கானிசத்தில் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சரை இந்த டைப்பில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஷின் நம்பர் 2 பாருங்கள். இதே சிமிலர் எக்ஸாம்பிள் தான். அடுத்த கொஷின்ஸ் வந்து ஒரு பென்சினில் ஒரு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் NH அசிட்டேட் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. NHAC அசிட்டேட், CH3COO அதான் அசிட்டேட் குரூப். இப்போ இதிலிருந்து அதே சேம் தான். ஆப்ஷன் ஏ என்ன, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ என்ன, இதுக்கான ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு HNO3 இது ஆப்ஷன் நம்பர் ஏ. இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு கிடைக்கக்கூடிய ரியேஜென்ட், அடுத்து கொடுக்கக்கூடிய ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரியேஜென்ட் H2O in the presence of H+, செகண்ட் ரியேஜென்ட் OH மைனஸ். இது ஆப்ஷன் நம்பர் பியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த பி ரியாக்ட் வித் NaNO2 வித் HCl, இட் இஸ் கால்ட் த டைசோடைசேஷன் ப்ராசஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் சி. இதிலிருந்து ஃபர்தராக நமக்கு H3PO2 ஃபர்தராக கிடைக்கக்கூடியது டி. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் ஏ என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஏவில் HNO3, இந்த HNO3 அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். கான்சன்ட்ரேட்டட் HNO3 கொடுத்தாலும் சரி, அதாவது HNO3 மட்டும் கொடுத்தாலும் சரி, இல்லை கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் H2SO4 கொடுத்தாலும் இட் இஸ் கால்ட் த நைட்ரேட்டிங் ஏஜென்ட். தே கேன் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரோஃபைல் NO2+. இப்போ இந்த NO2+ வந்து இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், பட் இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆர் இண்டக்டிவ் எஃபெக்ட் மூலிமா எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடியது. பட் இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், பட் மீசோமரிக் எஃபெக்ட். இது ப்ளஸ் ஐன்னு சொல்லலாம், ப்ளஸ் ஹெச்ன்னு சொல்லலாம், ஹைப்பர் கான்ஜுகேஷன். பட் இது மீசோமரிக் எஃபெக்ட். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்டை விட மீசோமரிக் எஃபெக்ட் இஸ் த மோர் டாமினேட்டிங் கேரக்டர். ஸோ இந்த மீசோமரிக் எஃபெக்டை பொறுத்து தான் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் ஆர்த்தோ அண்ட் பேராவில் அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கார்பன் அண்ட் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணுது. ஸோ இது மைனஸ் ஐ எஃபெக்ட், பட் மீசோமரிக் எஃபெக்ட் வழியாக ப்ளஸ். மைனஸ் ஐ அப்படிங்கிறது இண்டக்டிவ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் மெத்தட். ஸோ வரக்கூடியதில் வந்து இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கிறதால அதனுடைய ஆர்த்தோவை பேரான்னு பார்க்கும்போது ஆர்த்தோ, ஏன்னா பேரால் ஆல்ரெடி ஒரு ஆக்குபேஷன் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் இந்த NH அந்த மீசோமரிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனுடைய ஆர்த்தோ பொசிஷனான இதுதான் அதனுடைய ஆர்த்தோ பொசிஷன். இங்கே NO2 வரலாம், இல்லை இங்கே ஏதோ ஒரு பொசிஷனில் NO2 வரலாம். இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடியது NH அதனுடைய அசிட்டேட் குரூப். திஸ் இஸ் கால்டு த ஏ. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதான் ஏ. இப்போ இதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் அது ஒரு பேஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஹைட்ராலிசிஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப், அப்போ ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது இது எதெல்லாம் ஹைட்ராலிஸ் பண்ணலாம், இதை வந்து ஈஸியாக ஹைட்ராலிஸ் பண்ணலாம். இந்த அசிட்டேட் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிடாக வெளியே போயிடும். அதாவது இது ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இங்கே OH இங்கே H அப்படி பார்க்கும்போது நமக்கு ACOH அசிட்டிக் ஆசிடாக CH3COOH நமக்கு அசிட்டிக் ஆசிடாக வெளியே போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு NH2. ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே CH3 இந்த பென்சினில் இங்கே என்னவோ மாறிடும், NH2O மாறிடும். ஃபாலோட் பை த ஹைட்ராலிசிஸ். ரிமைனிங் இருக்கக்கூடியது NO2. திஸ் இஸ் கால்டு த பி. சரிங்களா, இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். இது ஏ, இஸ் கால்டு த ஏ ப்ராடக்ட். இது ப்ராடக்ட் பி. இப்போ இதிலிருந்து NaNO2 ஆல்ரெடி சரி. NaNO2 அப்படிங்கிறது டைசோடைசேஷன் ப்ராசஸ். இந்த டைசோடைசேஷன் ப்ராசஸில் NH2 குரூப் இருந்தால் தே கேன் கன்வெர்டட் இன்ட்டு N2Cl. அப்போ NH2 அங்கே இருக்குது, இங்கே NH2 இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடியது இது N2Cl. இந்த N2Cl இங்கே ஆல்ரெடி ஒரு NO2 ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபர்தராக நமக்கு H3PO2 நம்ம ஆட் பண்ணோம்னா H3PO2 இது ஆப்ஷன் நம்பர் சியில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்.
அதாவது நமக்கு தேர்டு சி என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். H3PO2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி H3PO2க்கு பார்த்தோம். H3PO2 அப்படிங்கிறது ஒரு பென்சீன் டைசோனியம் குளோரைடை பென்சீனாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்படி இதில் இருக்கக்கூடிய N2Cl ரிமூவ் பண்ணோம்னா லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் டி ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த N2Cl பென்சீனாக கன்வெர்ட் ஆகிடும். இதில் ஆல்ரெடி ஒரு NO2, ஆல்ரெடி ஒரு மெத்தில். அப்போ 1 2 3 4 5 6, அப்போ 1 நைட்ரோ 3 மெத்தில் பென்சீன் வந்து கிடைக்கும். 1 நைட்ரோ 3 மெத்தில் பென்சீன், 1 நைட்ரோ 3 மெத்தில் பென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதான் வந்து டி ப்ராடக்ட் வந்து, அதாவது கிடைக்கக்கூடிய ஃபோர்த் ப்ராடக்ட்னா அதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அதனுடைய கன்வர்சேஷனை வந்து நம்மளால் ஈஸியாக, இதெல்லாமே பேஸ்டு ஆன் த கன்வர்சேஷன் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். இதில் எல்லாமே பேஸ்டு ஆன் த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டரா இல்லை மெட்டா டைரக்ஷனல் கேரக்டரா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கன்வர்ஷனை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.